காவேரி வந்துட்டு இல்லைன்னு தெரிஞ்சவொடனே நம்ம விஜய் வந்து ரொம்பவுமே கஷ்டப்படுறாரு. என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் முழிச்சிட்ருக்கிறாரு. ஐயோ! காவேரி வேணும், காவேரி வேணும்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கஷ்டப்பட்டு கத்திகிட்ருக்காரு. இதை பார்க்கும்போது நமக்கே வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா இது இப்படிலாம் கொண்டு போயிட்டுருக்கீங்க நம்ம சீரியலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் ஃபேன்ஸ்லாம் முழிக்கிறாங்க. கண்டிப்பாக வந்துட்டு இந்த விஷயத்துலேருந்து வந்து விஜய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருவார். இதுக்கு காரணம் யாருன்னா, அந்த அவங்க விஜயோட பாப்பான்னு தான் சொல்லணும். அந்த பாப்பாவை வச்சு தான் வந்துட்டு பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர போகிறான்னு சொல்லலாம். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. காவேரி பார்த்திங்கன்னா அந்த பக்கம் எல்லாத்தையுமே மறந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாருமே பார்த்திங்கன்னா காவேரியோட ஃபேமிலி கொடைக்கானல் போகிறாங்க. இது எந்த அளவுக்கு போயிட்டு முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். விஜய்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்பவுமே பார்த்திங்கன்னா ஆக்ரோஷமாக கத்தி வெளியே வந்தார். டக்குன்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு இடிச்சுக்கிட்டார். இடிச்சு கீழே விழுந்துட்டார். அது விழுந்தவங்க பாட்டிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஐயோ விஜய் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தூக்க போகிறாங்க. ஏன் பாட்டி என்ன பாட்டி ஆச்சு, என்ன கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லாவே நம்ம பாட்டினா கதையாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. வந்துட்டு நம்ம காவேரி வந்துட்டு இறந்து போயிட்டா, அது வந்துட்டு எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி டைமில் வந்துட்டு இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வந்துட்டு நம்ம பாட்டி வந்து கதை விட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம தாத்தா வந்து இது வரைக்குமே எதிர்பார்க்காத ஒரு கேரக்டர் வந்து வெளியே வருதுன்னு தான் சொல்லுவேன். நம்ம தாத்தா கிட்டேருந்து இது வந்து கண்டிப்பாக வந்துட்டு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா தாத்தா வந்து இப்படி வந்து பண்ணி வச்சிருக்கிறாரு. எப்படியாவது பிரிக்கணும்னு சொல்லி நம்ம விஜயும் காவேரியும் பார்த்தீங்கன்னா பிரிச்சுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். பாட்டிக்கு எதுக்கு இந்த கேவலமான ஒரு வேலை அப்படின்னு தான் தெரியல. பட் ஆனால் அதை வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா பண்ணி முடிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சாதகமாக போச்சுன்னு தான் நானும் சொல்லுவேன்.